அதில் நட்டி சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. லைக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைம்லைனில் வரும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கெட்டப் இருக்கும். அண்ட் இதில் ஒரு கெட்டப் வச்சு இப்போ மீம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. படத்தில் நிறைய கெட்டப் இருக்கு. அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் யாரையோ டிஃபேம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் ஒரு அண்ணா சொல்லிட்டாரு போல, இல்லை இது எங்களுக்கு அகென்ஸ்டா ஏதோ எடுக்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா அப்படி யாரையும் அகென்ஸ்டா இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. அண்ணா சொன்ன ஒரே விஷயம் தான், சினிமாவை பார்த்தா நல்லா இருக்கும். அண்ட் சேம் அவன் டிஃபேம் பண்ணன்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து சிங்கம். அந்த சிங்கத்தை யாராவது டிஃபேம் பண்ண முடியுமா? அது எப்படி இருந்தாலும் சிங்கம். ஸோ யாரும் அவன் டிஃபேம் பண்ணலை. அதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அப்பாவை புகழ்ந்தா கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். பிகாஸ் அவரோட லைன் தான். பட் அவர் கொடுத்த அந்த ஜோஷ் தான் ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பேசினதுல இருந்து இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுல இருந்து எல்லா ஆர்டிஸ்ட் பேசினதுல இருந்து அவர் தான் இந்த மூவியோட மெயின் பில்லர். ஸோ அவர் சப்போர்ட் இல்லாம லைக் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த மூவிக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ்ப்பா. அகைன் சொல்றேன், இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணல. உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபார்ம்லயுமே ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே நடிக்க வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மூவி. எல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம்.